பிரான்சில் 1/3 பங்கு குடும்பங்கள் தங்களது மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டணங்களை செலுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். இவர்களுக்கு உதவ அரசு எரிசக்தி வவுச்சர் திட்டத்தை வைத்திருந்தாலும் நிர்வாக குளறுபடிகளால் பலருக்கு இந்த உதவி கிடைப்பதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு தானாகவே கிடைக்க வேண்டிய இந்த நிதியுதவி தற்போது புதிய நிர்வாக மாற்றங்களால் முடங்கியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக தகுதியுள்ள லட்சக்கணக்கான மக்கள் இந்த உதவி திட்டத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வீட்டு வரி ரத்து செய்யப்பட்டதே இந்த குழப்பத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முன்னதாக மக்களின் வருமானம் மற்றும் வீட்டு தகவல்களை வைத்து பயனாளிகள் எளிதாக அடையாளம் காணப்பட்டனர். ஆனால் தற்போது மின்சார ஒப்பந்தம் வைத்திருப்பவர்களை மட்டுமே அரசு கணக்கில் கொள்கிறது. இந்த புதிய முறையினால் ஒரே வீட்டில் நண்பர்களுடன் தங்கியிருப்பவர்கள், கூட்டு குடும்பங்கள் மற்றும் சொந்த பெயரில் மின்சார ஒப்பந்தம் இல்லாத இளைஞர்கள் என பல தரப்பிலிருந்து இந்த திட்டத்திலிருந்து விடுபட்டுள்ளனர். இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை 5.7 மில்லியனிலிருந்து 3.8 மில்லியனாக குறைந்துள்ளது. தற்போது எரிசக்தி விலைகள் விண்டை தொட்டுள்ள நிலையில் இந்த வவுச்சர்கள் ஏழைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இதன் மூலம் சராசரியாக 153 யூரோ நிதியுதவி கிடைக்கிறது. இது மின்சார துண்டிப்பு மற்றும் நிலுவை சிக்கல்களிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்றது. கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் தகுதியுள்ள அனைவரும் இந்த உதவியை பெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.